சோம பிரதோஷம் மற்றும் மாதாந்திர சிவராத்திரி ஒரே நாளில் வருவது சிவ பக்தர்களுக்கு மிகவும் விசேஷமான நாளாகும். இந்த அரிய சங்கமம் இரு மடங்கு பலன்களையும் அளவற்ற அருளையும் வழங்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு. மாதாந்திர சிவராத்திரி சிவலிங்கத்தின் அருள் புரிந்த நாள். திதி மற்றும் சிறப்பு. மாதாந்திர சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்த்தசி திதியில் 14ஆம் நாள் வரும். இது மகா சிவராத்திரியின் ஒரு சிறிய வடிவம். ஒவ்வொரு மாதமும் சிவபெருமானின் சிவலிங்க வடிவம் தோன்றியதாக நம்பப்படும் ஒரு நாள். மாதாந்திர சிவராத்திரி கதை. ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்பதில் போட்டி ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் ஆதி அந்தமில்லாத ஒரு பிரகாசமான அக்னி ஸ்தம்பமாக, நெருப்பு பிழம்பாக அவர்களுக்கு நடுவே தோன்றினார். பிரம்மா அதன் முடியையும் விஷ்ணு அதன் அடியையும் தேடிச் சென்றனர். ஆனால் இருவராலும் அதன் முடிவையோ அடியையோ காண முடியவில்லை. இறுதியில் சிவபெருமானே பரம்பொருள் என்பதை உணர்ந்து இருவரும் சிவனை வணங்கினர். சிவபெருமான் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்திய இந்த சதுர்த்தசி திதியே சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. வழிபாடு. பொதுவாக நாள் முழுவதும் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண்விழித்து சிவ மந்திரங்களை ஜபிப்பதும் அபிஷேக ஆராதனைகளில் பங்கேற்பதும் வழக்கம். சோம பிரதோஷம் அருள் நிறைந்த திரையோதசி திதி மற்றும் சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி திதியில் 13ஆம் நாள் பிரதோஷம் வரும். திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் சோம பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. சோமன் என்பது சந்திரனை குறிக்கும். சிவபெருமான் சந்திரனை தனது சிரசில் சூடியவர் என்பதால் இந்த பெயர் வந்தது. சோம பிரதோஷ கதை. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது ஆலகால விஷம் வெளிப்பட்டு உலகை அழிக்கும் நிலையில் இருந்தது. அப்போது சிவபெருமான் அந்த கொடிய விஷத்தை அருந்தி உலகை காத்தார். விஷத்தின் உக்கிரத்தால் அவர் நீல நிறமானார், நீலகண்டன். பின்னர் மாலை வேளையில் நந்தி தேவரின் கொம்புகளுக்கிடையே ஆனந்த தாண்டவம் ஆடி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அருள் புரிந்தார். இந்த தெய்வீக நிகழ்வு நடந்த மாலை பொழுதே பிரதோஷ காலம் என்று கொண்டாடப்படுகிறது. சோம பிரதோஷ நாளில் சந்திர பகவான் தனது சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றதாகவும் ஐதீகம் உண்டு. காலம் மாலை 4:30 மணி முதல் 7:30 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் சிவாலயம் சென்று வழிபாடு செய்வது சிறந்தது. இன்று ஒரே நாளில் வழிபடுவதன் பலன்கள். சோம பிரதோஷமும் மாதாந்திர சிவராத்திரியும் ஒரே நாளில் வருவது மிகவும் அரிதான மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு நிகழ்வு. இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது சகல தோஷங்களையும் துன்பங்களையும் நீக்கி மன அமைதியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அளிக்கும். குறிப்பாக சந்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சிவ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மனக்கவலைகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி ஆன்மீக வளர்ச்சி, மன தூய்மை மற்றும் மோட்சம், ஆன்மீக விடுதலை கிடைக்கும். கடந்த கால பாவங்கள் நீங்கி தெய்வீகத்துடன் நெருக்கம் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல துணை அமையவும், திருமணமானவர்களுக்கு சுபிட்சமான வாழ்வு அமையவும் இந்த நாள் வழிவகுக்கும். தடைகள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும். இந்த நாளில் சிவ ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்வதும் அபிஷேக ஆராதனைகளில் பங்கேற்பதும் சிவ மந்திரங்களை ஜெபிப்பதும் மிகுந்த பலனை தரும். வழிபட உதவும் முக்கிய சிவ மந்திரங்கள். பஞ்சாட்சர மந்திரம். ஓம் நம சிவாய. மகா மிருத்யுஞ்சய மந்திரம். ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம். உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாத். இந்த சிறப்பு நாளில் சிவபெருமானை வழிபட்டு அவரது அருளை பெற்று உங்கள் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுங்கள். Please like, share, subscribe and comment.